வணக்கம் மக்களே. இன்று நாம நவராத்திரி 3வது நாள்ல இருக்கோம். நவராத்திரி 3ஆம் நாள்ல நாம வாராகி அம்மனை வழிபடுவது வழக்கம். அதுவே நவதுர்க்கை வழிபாட்டுல 3ஆம் நாளைக்கு உரிய அன்னை சந்திரகாந்தா என்பது திருநாமம். முந்தைய பதிவுல நாம அன்னை பிரம்மச்சாரிணி பத்தி பார்த்தோம். இன்றைய பதிவுல அன்னையின் 3ஆம் ரூபமான சந்திரகாந்தாவை பத்தி பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போகும் முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்க பக்தி பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இப்ப பதிவை தொடரலாம். சமஸ்கிருதத்துல சந்திர என்றால் நிலவு அல்லது பிறை என்பது பொருள். காந்தா என்றால் மணி என்பது பொருள். அதாவது சந்திரகாந்தா என்றால் பிறையை தனது சிரசில் மணியாக அணிந்த தேவி அப்படிங்கிறது பொருள். மணியை போன்ற மணியின் ஓசை போன்ற ஒரு அற்புதமான விஷயத்த சொல்ற தேவியாவும் இந்த அம்பாள் விளங்குகிறாள். மணியின் ஓசை எப்படி கம்பீரமா இருக்குமோ அது போல தோற்றம் கொண்டவளா இந்த அம்பாள். அன்னை சந்திரகாந்தா போருக்கு புறப்படும் வீராங்கனையாக காட்சி தருவாளாம். நேற்றைய பதிவுல நம்ம பார்த்தோம் நவராத்திரியோட 9 நாளும் அன்னையோட வளர்ச்சி படிகள்னு. அவ குழந்தையா பிறந்து வளர்ந்து ஈசனை திருமணம் செஞ்சுக்க தவம் கொண்டது வரைக்கும் பார்த்தோம். அதாவது முதல் நாள்ல சைலபுத்திரியா அவதரித்து, 2ஆம் நாள்ல பிரம்மச்சாரிணியா தவகோலம் பூண்டு, 3ஆம் நாளான இன்று அன்னை தன்னோட தவத்தின் பலனா அற்புத சிவத்தை அடையறாளாம். அதற்கு அத்தாட்சியா தான் சிவனுக்கே உரிய சந்திரபிறையும் பரிசா பெறுகிறாள். ருத்ரனின் ரூபம் பலவாக இருந்தாலும் சிவனுக்கே உரிய அடையாளம்னு நம்ம சொல்றது சந்திரபிறையே தானங்க. தக்ஷனின் சாபத்தில் தேய்ந்து விழுந்த சந்திரனை தன்னோட கருணையை கொண்டு தனது தலையில எடுத்து சூடியவர் சிவபெருமான். அந்த கருணாமூர்த்தியை மணந்து கொண்டதுனால தன்னோட கணவருடைய சொத்தில் தனக்கும் பங்கு உண்டு என்பதனால சிவனுக்கே உரிய சந்திரபிறை தேவிக்கும் உரியதா ஆகிடுது. சும்மா ஒண்ணு இல்லையே, ஈசன் கருணாமூர்த்தி அப்படின்னா அம்பாள் கருணை சாகரமாச்சே. அதனாலதானோ என்னவோ சந்திரனே அம்பாளுக்கு அலங்கார பொருளா ஆகிட்டாரு. தென்னகத்துல நாம வழிபடுற பெண் தெய்வங்கள்ல சந்திரபிறைய கொண்ட அம்பாள்னு பார்த்தா காஞ்சி காமாட்சிய சொல்லலாம், அன்னை அபிராமியையும் சொல்லலாம். அந்த வரிசையில இவங்களை போல ரூபத்தை கொண்டவங்க தான் அன்னை சந்திரகாந்தா. நவராத்திரி வழிபாட்டுல முதல் 3 நாட்கள் துர்க்கை அன்னைய நாம வழிபடுறோம். அப்படி பார்த்தா துர்க்கை அன்னையோட ரூபங்கள் பல இருக்குங்க. அதே மாதிரி